ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கினா இது போல் அட்டை பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, இந்த அட்டை பாக்ஸை ஒன்று போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அட்டை பாக்ஸ் அப்படி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த அட்டை பாக்ஸ் நம்ம பாதியை கட் பண்ணிக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் கத்திக்குள்ள வச்சு பாதியை நம்ம இந்த அட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அட்டையை நம்ம 2 பாதி இது போல் நம்ம கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாதி அட்டைக்குள்ளே நீங்கள் இன்னொரு பாதி அட்டையை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் கை வச்சு எல்லா பக்கமும் இது போல் நீங்கள் செட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஏதாச்சும் நீங்கள் கம் எடுத்துக்கலாங்க. கம் இல்லை அப்போல்லாம் நீங்கள் ஸ்டாப்லர் எதுவும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்டாப்லர் பின் எடுத்துருக்கேன். ஸ்டாப்லர் பின் எடுத்துகிட்டு இந்த அட்டை 2 பக்கமும் இது போல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் கம் வச்சுமே இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு பாருங்கள், இந்த அட்டை பாக்ஸ் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பாட்டில் எல்லாமே தரையில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது எண்ணெய் பிஸ்கெல்லாம் நமக்கு டேரெக்டாக தரையில் பட செய்யுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் பாட்டில், அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டர், கத்தி எல்லாமே கூடங்க இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எண்ணெய் பிசுக்கு நமக்கு தரையில் படாது, ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நான் மாவு கொட்டிக்கிறேங்க. நீங்கள் எந்த மாவு வேணாலும் சரிங்க, கிளாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி நம்ம மாவு கொட்டி எடுத்துக்கலாங்க. இது எதுக்காக நம்ம சொல்லி பார்க்கலாம். இந்த மாவை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் ஜலப்புள்ளியாக ஜலடா அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நம்மள நிறைய பேர் மாவை நம்ம டேரெக்டாக ஜலடை கொட்டி அப்படியே நம்ம சலிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சலிக்கும் போது நிறைய மாவு நமக்கு அந்த பாக்ஸ் சுற்றி நமக்கு கொட்டி கிடக்குங்க. அந்த மாதிரி மாவு சிந்தாமல் இருக்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிய இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஜலடை மேலே இந்த கப்பை நீங்கள் கமுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவை ஜலிச்சா மட்டுமே நமக்கு போதுமானதுங்க. ஒரே இடத்துல நம்ம ஜலிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு மாவு எங்கேயுமே சிந்தாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாவு ஃபுல்லாகவே நம்ம சலிச்சு எடுத்துக்க முடியுங்க. இப்போ நான் பாருங்கள், மாவு ஃபுல்லாகவே அழகானா சலிச்சு எடுத்துக்கிட்டேங்க. நமக்கு ஒரே ஒரு சொட்டு மாவு கூட நமக்கு கீழேயே சிந்தலைங்க. இந்த மாதிரி நீங்களும் எவ்வளோ மாவு வேணாலும் சலிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு டைமும் சேவ் ஆகும், வேலையும் நமக்கு மிச்சமாகுங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி, குஸ்கா, வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி எது நீங்கள் செஞ்சாலும் இது கூட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. சர்க்கரை சேர்த்துட்டு எப்போதும் போல் நல்லா கலக்கிட்டு விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு நல்லா கம வாசனை வருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வேக போகிறேன்னா அப்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக குக்கர் எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நீங்கள் குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்குன்னா உருளைக்கிழங்கு ஃபுல்லாக முழுகளுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி
நீங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் குக்கர்லாம் விசில் வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி குக்கர் கேஸ் கட்டு விசில் எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 2-3 விசில் மட்டும் வச்சா போதுங்க. ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு விசில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் விசில் ஃபுல்லாக ஆற விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வேகிக்கும் போது நமக்கு நிறைய கேஸ் மிச்சமாகும். ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடுங்க. உருளைக்கிழங்கு உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும், வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அரிசிக்குள்ளே ஒரு பேப்பர் மட்டும் வச்சா போதுங்க. அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி நமக்கு எதுவுமே நெருங்காது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டுக்குள்ளே 2 பிரியாணி இலை, ஒரு 4-5 போல் சின்ன சின்ன பட்டை துண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 போல் கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 5 ரூபா பேக்கெட்டு மிளகு ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட் இருக்குது, இந்த பிளேட்டை நீங்கள் ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இடிகள் அப்பெல்லாம் நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாங்க. இடிகள் இல்லாதவங்க கிளாஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க எல்லா பொருள் நீங்கள் சேர்த்துக்கணும். ஆனால் பிரியாணி எல்லாம் மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணுங்க. நான் இப்போ பாருங்கள் எல்லா பொருள் நம்ம சேர்த்தாச்சு. பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதை நம்ம லாஸ்ட்டாக சின்ன சின்ன பீஸாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிச்சு போட்டு சேர்த்துக்கணும். முழுசாக நீங்கள் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டுறக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் இது போல் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் இடித்தா போதும். அந்த மிளகு அதுக்கப்புறம் கிராம்பு பட்டை எல்லாமே நமக்கு ஒன்று பாதியமாக இடினுங்க. இந்த மாதிரி நமக்கு இடிக்கும்போது அந்த கிராம்பு வாசனை, பட்டை வாசனை, பிரியாணி வாசனை எல்லாமே நமக்கு வருங்க. இந்த மாதிரி இடிக்கும்போது நமக்கு தும்மல் காட்டு எல்லாமே வர செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் இடித்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றிட்டு ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பேப்பர் அப்போல்லாம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. என்கிட்ட இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் இருக்கிறதுனால இதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 3 பேப்பர் நீங்கள் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண சொல்லி அது ஃபுல்லாகவே நீங்கள் 3த்துலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கிற எந்த ஒரு பொருளுமே நமக்கு கீழே சிந்தக்கூடாதுங்க. அதனால் நம்ம நல்லா மடித்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் மொத்தமாக 3 பீஸ் போல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இன்னும் 2 பீஸ் இருக்குங்க. அதுவுமே நீங்கள் இது போல் நல்லா மடித்து ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நூல் எடுத்துக்கலாங்க. நூல் இல்லைன்னா இது போல் லப்பர் இது வந்து எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நூல் கட்ட போகிறது கிடையாது. இது போல் லப்பர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பேப்பர் மாதிரி இது போல் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிற எந்த ஒரு பொருள் நமக்கு கீழே சிந்தவே கூடாதுங்க. இப்போ நான் பாருங்கள் 3 எடுத்தது இல்லையா, 3 மேலுமே இந்த மாதிரி நான் லப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்னூக்கு எடுத்துக்கலாங்க. பின்னூக்கு எடுத்துகிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே 2 பக்கமும் இது போல் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் அங்கங்கே போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம 3 டிஷ்யூ பேப்பர்லையுமே 2 பக்கமும் சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டு விட்டாச்சுங்க. இப்போ நமக்கு 3மே ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கொட்டிக்க போகிற ட்ரம்மோ இல்லை பக்கெட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்குலாம் அரிசி நீங்கள் கொட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பேப்பர் மோட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பக்கெட்டுக்குள்ளே இது போல் வச்சு விட்டுருங்க. அதுக்கு மேலே எப்போதும் போல் நீங்கள் அரிசி ஃபுல்லாகவே நீங்கள் கொட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோக்காண்டி சின்ன பக்கெட் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் பெரிய பக்கெட்டில் நீங்கள் கொட்டி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி கொட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் அரிசி ஃபுல்லாக நான் கொட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் இது மேலால் நீங்கள் நம்ம வீட்டில் பூண்டு பருக்கெலாம் யூஸ் பண்ண இல்லையா, பூண்டு காம்பு ஒரு 4-5 காம்பு போல் அரிசி உள்ளுக்குள்ளே இது போல் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண இன்னொரு பேப்பர் மூட்டை எடுத்துகிட்டு அரிசி மேலே இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி கிட்டவே நெருங்க செய்யாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே அரிசிக்குள்ளே வண்டு இருந்தாலும் எல்லா வண்டுமே நமக்கு இறந்து போயிடுங்க. அந்தளவுக்கு நமக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கெட்ட வாடை எதுவுமே வராது. வண்டு புழு பூச்சி நமக்கு எதுவுமே நெருங்கவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஒரு ஓரம் வச்சுட்டு பருப்பு எடுத்துக்கலாங்க. நம்ம முன்னாடி ரெடி பண்ண டிஷ்யூ பேப்பர் இன்னொன்று பேலன்ஸ் இருக்குங்க, அது எடுத்து நீங்கள் பருப்பு டப்பாக்குள்ளே வச்சு விட்ருங்க. பருப்பே நமக்கு லாங் டைம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, வண்டு பூச்சி வரவு செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்பையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பில் ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஐஃப் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.